உலகில் இருக்கிற அனைவருக்கும் தாய்மொழி என்று ஒன்று உண்டு. உலகில் இருக்கிற அனைவருக்கும் தாய்மொழி என்று உண்டு. ஆனால் மொழியை தாயாக போற்றுகிற மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள் மட்டும்தான் பெரியவர்களே. அப்படி நம்முடைய தாய்மொழியில் வந்திருக்கிற நூல்களை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிற அருமையான இந்த புத்தக திருவிழாவை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மிகுந்த பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் கவிஞர்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்க. பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கதைகளில் படிச்சிருக்கிறோமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நாமக்கல் கவிஞர்கிட்ட கேட்டாங்க. நாமக்கல் கவிஞர் ஐயா ஒரு பதில் சொன்னார். பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த அமுதத்தை கடைந்தால் கிடைக்கக்கூடிய அரிய சொல்தான் எங்கள் தமிழ் என்று நாமக்கல் கவிஞர் பதில் சொன்னார். அப்படி நம்முடைய தமிழ் மொழியை அவ்வளவு ஆராதித்து அவர் சொன்ன பதிலை, அந்த வரியை முதன்மையாக வைத்து தமிழ் திரைப்பட உலகில் ஒரு பாடல் வந்தது. திரை இசையில் தமிழ் இசை அப்படிங்கிறது எனக்கான ஒரு தலைப்பு. தமிழ் இசை என்கிற ஒரு சொல் இருக்கு, இசைத்தமிழ்ங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த ரெண்டு சொல்லுமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் குறித்து தான் இருக்குதுன்னு நாம் சாதாரணமாக வாசிக்கும் போது நினைப்போம். ஆனால் தமிழ் இசை என்பது வேறு, இசைத்தமிழ்ங்கிறது வேறு. தமிழ் இசை என்பது நம்முடைய தமிழ் மக்கள் கண்ட இசை. இசைத்தமிழ் என்பது தமிழில் ஒரு வகை. அது இசைத்தமிழ், அதில் அது தமிழாகவே இருக்கும். தமிழ் இசையில் தமிழில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெலுங்கில் இயற்றப்பட்ட தியாகராஜரும் முத்துசாமி தீட்சிதரும் சியாமா சாஸ்திரியும் இயற்றின ஏராளமான இசைப்பாடல்களுமே தமிழ் இசை தான். இன்றைக்கு சொல்லப்படுகிற கர்நாடக இசை என்பதும் நம்முடைய தமிழ் இசை தான். ஏற்கனவே அதை பற்றி பல பேர் பேசிட்டாங்க, எழுதிட்டாங்க. ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் கருணாமிர்த சாகரம் என்கிற ஒரு அருமையான ஒரு நூலை கூட இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார். இப்போ தமிழ் இசையினுடைய சிறப்பை எடுத்து சொல்கிற மாதிரி திரை இசையில் ஒரு பாடலே வந்தது பாருங்க. திரை இசையில் கோயில் புறான்னு ஒரு படம். கோயில் புறான்னு ஒரு படத்தில் வந்த ஒரு பாட்டு கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் எழுதினார். நாமக்கல் கவிஞர் சொன்னார்ல, அமுதத்தை கடைந்தால் கிடைக்கக்கூடிய அரிய சொல்தான் தமிழ் அப்படின்னு. அந்த சொல்லை அப்படியே முதன்மையாக வச்சு முதல் வரியை எழுதினார். அமுதே தமிழேன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. ரசிகரஞ்சனின்னு ஒரு ராகங்க. எளிய மக்களுக்கும் இந்த ரசிகரஞ்சனிங்கிற ராகத்தை கொண்டு போய் சேர்த்தாரு பாருங்க நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள். அதுதான் திரை இசையில் தமிழ் இசை எளிய காதுகளுக்கும் போய் சேர்ந்திருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம். இந்த பாட்டினுடைய முதல் வரியில அவர் கொடுத்த அந்த ரசிகரஞ்சனிங்கிற அந்த அந்த பண்ணை அடிப்படையாக வைத்து அவர் கொடுத்த மெட்டு இருக்கு பாருங்க. அப்பா கேட்க கேட்க அவ்வளோ ரசனையா இருக்கும். சரிக 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 பகரி சரி சதச, சரிக 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 பகரி சரி சதச, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அங்கதாங்க
அந்த ரசிகரஞ்சனிங்கிற ராகத்தை ஒரு பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி அந்த 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 ராகத்தினுடைய உச்சத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க. தமிழே நாளும் நீ பாடு கபத சாத பகத பகரிசா. அப்பா கேட்க கேட்க அவ்வளோ ரசனையா இருக்குங்க. தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம். தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம். தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே. தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே. இந்த 2 வரிகளை மட்டுமே வச்சு திரை இசையில் தமிழ் இசை என்கிற தலைப்பை நாம் ஒரு மணி நேரம் கூட பேசலாம், பாடலாம். அவ்வளோ நுட்பமான வரிகளை புலமைப்பித்தன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம்னு சொன்னார். தேவார இசை தான் தென்னிந்திய இசைக்கு, இன்னைக்கு சொல்கிறோம்ல கர்நாடக இசைக்கு, நம்முடைய தமிழ் இசைக்கு, பண் இசைக்கு ஆதாரம்ங்கிற விஷயத்தை ஒரு திரைப்பட பாடல ரொம்ப அழகா புலமைப்பித்தன் அவர்கள் பதிவு பண்றார். பெரியோர்களே, 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாரங்க தேவர் எழுதின சங்கீத ரத்னாகரம்ங்கிற ஒரு வடமொழி நூலை தான் இசை இலக்கண நூலாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, அதுதான் இசை தோன்றிய வரலாறை முதலாக சொன்னதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதே நூல்ல, வடமொழி நூல்ல சாரங்க தேவர் எழுதுறாரு பாருங்க, தேவார வர்த்தினிங்கிற ஒரு அடைமொழியோட பல தமிழ் பண்களின் பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவரே ஒத்துக்கிறார், தேவாரம் தான் இன்றைக்கு இருக்கிற இசையினுடைய ஆதாரமே அதுதான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். அதை நுட்பமா அந்த பாடலை கொண்டு வந்து புலமைப்பித்தன் சொன்னார். என்னன்னு, தேவார பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த பண் முறையும் யாப்பு முறையும் தான் தென்னிந்திய இசை மரபுக்கான ராக மெட்டுகளை அமைப்பதற்கு உதவி செய்தது. பெரியோர்களே, இன்னைக்கு இருக்கிற கர்நாடக சங்கீதம்னு சொல்லப்படுகிற நம்முடைய தமிழ் இசைக்கு ஆதாரம் எது? தேவாரம். அதை அழகா அந்த திரைப்படத்தில் அந்த பாட்டில் கொண்டு வந்து வச்சாரு பாருங்க. அந்த ராக அடிப்படைக்கு அந்த பண் இசை தான் ஆதாரம் அப்படின்னு. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம். தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே. ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும். ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும். பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. நம்முடைய தமிழ் இசைக்கு, இன்றைக்கு சொல்லப்படுகிற கர்நாடக இசைக்கு, நம்முடைய சங்க இலக்கியங்களும் தேவார காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்களும் தான் ஆதாரம்னு ஒரு எளிய ஒரு திரைப்பட பாடல் மூலமாக பாமரனுக்கும் கொண்டு சேர்த்தது பாருங்க திரை இசை. இப்போ திரை இசையில் தமிழ் இசையினுடைய பங்கு எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு சாதாரணமாக இசை கற்றுக்கிறவங்ககிட்ட கேளுங்க, சாதாரணமாக கேளுங்களேன், இசையில் மொத்தம் எத்தனை ஸ்வரங்கள் இருக்குது தம்பி அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க 7 ஸ்வரங்கள் இருக்குது. ஸ்வரங்கள் பேர் சொல்லு அப்படின்னா சொல்லுவாங்க சா ரி க ம ப த நீன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன்னு கேட்டால் கொஞ்சம் படித்தவங்க சொல்லுவாங்க சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட, கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்த சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவையில் நாம் இந்த இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த ஸ்வரங்களுக்கு இணையான தமிழ் பெயர்களை நாம் அப்போவே பயன்படுத்தியிருக்கிறோம்னு சாட்சி இருக்குது. ஆய்ச்சியர் குரவையில் இளங்கோவடிகள் எழுதுறார். என்ன எழுதுறார் பாருங்க, குடமுதல் இடமுறையா குரல் துத்தம் கைக்கிளை உழை இளி விளரி
தாரம் என விரிதரு பூங்குழல் வேண்டிய பெயரேன்னு எழுதுறாரு. இன்னைக்கு நாம சொல்றோம்ல சரிகம பதனி சட்ஜம்னு இன்னைக்கு சொல்றோம். ஆனா என்ன அழகான தமிழ் பெயர் தெரியுமா? குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இளி, விளரி, தாரம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த வடமொழி பெயர்களுக்கு இணையான தமிழ் பெயர்கள் அன்னைக்கே 2ஆம் நூற்றாண்டிலேயே நாம அந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோங்கிறதுக்கு சிலப்பதிகாரமே சாட்சி. இதையெல்லாம் மையமா வச்சு தான் தென்னிந்திய இசைக்கு ஆதாரம் நம்முடைய தமிழ் இசை தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா புலமைப்பித்தன் அவர்கள் அந்த பாட்டில் கொண்டு வந்து சொன்னார். தமிழ் மக்கள் தான் 4 வகை நிலங்களுக்குமே பண் அமைச்சாங்க. குறிஞ்சியா அதுக்கு ஒரு பண், முல்லையா அதுக்கு ஒரு பண், மருதமா அதுக்கு ஒன்று, நெய்தலா அதுக்கு ஒன்று. இந்த 4 வகை நிலங்களுமே திரிந்தால் உருவாவது தான் பாலை நிலம். பாலை நிலத்துக்கும் ஒரு பண் வச்சாங்க. பாலை நிலத்துக்கு என்ன பண் பாருங்க. பாலை நில பண் வந்து ரொம்ப அழகா அன்னைக்கு சொல்லப்படக்கூடிய சங்க இலக்கியத்துல, அன்னைக்கு சொல்லப்பட்ட சங்க இலக்கியத்துல பாலை நிலத்துக்கு என்ன பண் பேர் வச்சாங்க தெரியுமா? அரும்பாலைன்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு அதை நாம என்ன சொல்றோம் தெரியுமா? சங்கராபரணம்னு சொல்றோம். இன்னைக்கு அரும்பாலைங்கிற பண்ணத்தான் இன்னைக்கு சங்கராபரணம்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 1960 காலகட்டத்தில் வந்த திரைப்படம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு பாட்டு, அந்த படத்துல வந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு இசையமைச்சவங்க ரொம்ப அழகா இதே அரும்பாலைங்கிற பண்ணில் அந்த பாட்டு கொடுத்தாங்க. இப்போ நான் அந்த பாட்டு பாடுறேன், நீங்க அந்த பாட்டை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னு சபையில யாராவது சொல்லுங்களேன்னு பார்ப்போம். துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. இனிமை கலந்து வரும் பாட்டாலே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. இனிமை கலந்து வரும் பாட்டாலே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. கசக்கும் வாழ்விலே கவலை வரும் போதிலே, இனிக்கும் குரல் எழுப்ப பறவையுண்டு பாரிலே. கசக்கும் வாழ்விலே கவலை வரும் போதிலே, இனிக்கும் குரல் எழுப்ப பறவையுண்டு பாரிலே. துடிக்கும் இதயங்களே தாளம், காற்றில் மிதக்கும் ஓசையெல்லாம் காணம். துடிக்கும் இதயங்களே தாளம், காற்றில் மிதக்கும் ஓசையெல்லாம் காணம். துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. இனிமை கலந்து வரும் பாட்டாலே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. பாட்டை எழுதுனது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆகா, உங்களுக்கு நாங்க கை தட்டுறோம் இங்க இருந்து. என்ன அழகான பாட்டு பாருங்க. இது அரும்பாலைங்கிற ஒரு பண் சங்கராபரணம்ங்கிற ராகத்துல கொண்டு வந்து வச்சாங்க. ரொம்ப அழகா இது சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டினுடைய நிறைவு பகுதி இன்னும் கேட்க நல்லா இருக்கும். ஆராரோ வென்று அன்னை பாட கண்டு, ஆராரோ வென்று அன்னை பாட கண்டு, அமைதியிலே குழந்தை தூங்குவதும் உண்டு, அமைதியிலே குழந்தை தூங்குவதும் உண்டு. வாடிடும் முல்லை தீங்கார வண்டு, வாடிடும் முல்லை தீங்கார வண்டு, வருவது கண்டு மனம் பொங்கும் மது சிந்தும். பகைமை நீங்கிவிடும் பாட்டாலே, பெரும் பசியும் தீர்ந்துவிடும் கேட்டாலே. பகைமை நீங்கிவிடும் பாட்டாலே, பெரும் பசியும் தீர்ந்துவிடும் கேட்டாலே. துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. இனிமை கலந்து வரும் பாட்டாலே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. எப்படி மெட்டு பாருங்க. திரை இசை மூலமா இந்த அரும்பாலைங்கிற ஒரு அருமையான பண்ணை கொண்டு போய், ஒரு ராகத்தை கொண்டு போய், சங்கராபரணம்ங்கிற ராகத்தை ஒரு எளிய மக்களும் கேட்குற மாதிரி இசையமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதுலேயும் அந்த முதல் பத்தியில வரக்கூடிய அந்த இசையில பாருங்க. கசக்கும் வாழ்விலே கவலை வரும் போதிலே, இனிக்கும் குரல் எழுப்ப
பறவையுண்டு பாரிலே, இனிக்கும் குரல் எழுப்ப. என்ன மெட்டு பாருங்க, சககம மத மதமா மப மபகா, இனிக்கும் குரல் எழுப்ப மத மதமா பறவையுண்டு மப மபக பாரிலே. அடுத்து தாளம் எப்படியா? இப்ப பாருங்க, இந்த பாட்டு கேட்ட உடனே உங்களை நான் கைத்தட்ட சொல்லவே இல்லை. ஆனா குறிப்பிட்ட இடம் வரும்போது கீழே உட்கார்ந்து பார்க்கிற ரசிகர்கள் எல்லாரும் கை தட்டினாங்க. ஏன் தெரியுமா? அதை பட்டுக்கோட்டை அன்னைக்கே சொன்னார் பாருங்க. துடிக்கும் இதயங்களே தாளம், காற்றில் மிதக்கும் ஓசையெல்லாம் கானம். துடிக்கும் இதயங்களே தாளம், காற்றில் மிதக்கும் ஓசையெல்லாம் கானம். துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை, இனிமை கலந்து வரும் பாட்டாலே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே, எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. இது சங்கராபரணம்ங்கிற ஒரு ராகத்தை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்த்த திரை இசை. எவ்வளவு முக்கியமான தமிழ் இசைக்கு ஒரு பங்காற்றி இருக்கு பாருங்க. இந்த சங்கராபரணம்ங்கிற ராகத்தை மையமா வச்ச ஒரு இசைக்கலைஞரை பற்றி ஒரு தகவல் சொல்லுவாங்க. திருச்சி மலைக்கோட்டையில ஒரு வயலின் இசைக்கலைஞர் இருந்தார். அவர் பேர் கோவிந்தசாமின்னு பேர். அவர் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மலைக்கோட்டை கோவிந்தசாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அற்புதமான வயலின் இசைக்கலைஞர். அந்த காலத்துல குரல் இசைக்கலைஞர்கள் பாடும்போது அமைப்பாளர்கள் போய் நீங்க எங்க மேடைக்கு பாடுறதுக்காக வரணும், எங்க சபைக்கு வரணும்னு கூப்பிட்ட உடனே அவங்ககிட்ட அந்த குரல் இசைக்கலைஞர்கள் சொல்லுவாங்களாம், நாங்க பாடுறதுக்கு வர்றோம், வயலின் வாசிக்கிறதுக்கு முதல்ல மலைக்கோட்டை கோவிந்தசாமியை நீங்க புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அவ்வளோ முக்கியமான இசைக்கலைஞரா அந்த கோவிந்தசாமி அவங்க. ஒரு முறை மலைக்கோட்டை கோவிந்தசாமி அவருடைய வயலின் இசையை சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து கடை அதிபர் கேட்டிருக்கிறார். அவர் வயலின் வாசிச்சதுல மயங்கி போய் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் பக்கத்தில் போய் நின்று, ஏங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு. கேளுங்க, என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்ன உடனே, என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். எனக்கு ஒரு பையன் உண்டு, கொஞ்சம் அவன் மனநிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறான். உங்கள் வயலின் இசையை கேட்ட உடனே எனக்கு என்னவோ நீங்கள் எங்கள் பையனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இசை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா ஆயிடுவான்னு நம்பிக்கை இருக்குது, என் கூட வீட்டு வரைக்கும் வர முடியுமான்னு கூப்பிட்டுருக்காரு. கொஞ்சம் கூட மறுப்பு சொல்லாமல் கோவிந்தசாமிங்கிற அந்த வயலின் இசைக்கலைஞர், மலைக்கோட்டை கோவிந்தசாமிங்கிறவர் அந்த பெரியவரோட போயிட்டார். வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த மனநிலை சரியில்லாத அந்த பையனை ஒரு சங்கிலியால் கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த வயலின் கோவிந்தசாமி சொன்னார், ஏங்க ஒரு பையனை போய் இப்படி சங்கிலியால் கட்டி வச்சுக்கிறீங்க, சின்ன பையனை ஏங்க கட்டி வச்சுக்கிறீங்க, கட்டை முதல்ல அவுத்து விடுங்கன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, ஐயோ அவன் கட்டை அவுத்து விட்டோம் அப்படின்னா அவன் ரகலை பண்ணுவான், எல்லாத்தையும் பொருள்லாம் தூக்கி வீசி எரிஞ்சிருவான், கட்டை அவுத்து விட வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த இசைக்கலைஞர் சொன்னார், இப்போ நான் சங்கராபரணம்ங்கிற ராகத்தில் நான் வயலின் வாசிக்கிறேன், அவனுக்கு இசை கற்றுக் கொடுக்க போகிறேன், நீங்கள் கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னாராம். இவர் வயலின் வாசிக்க ஆரம்பித்தவொன்னே கட்டை அவுத்து விட்டாங்களாம். அந்த மனநிலை சரியில்லாத வழக்கமாக சேட்டை பண்ணுற அந்த அந்த வயலின் இசைக்கு முன்னாடி உட்கார்ந்து இசை கேட்க ஆரம்பிச்சானா. நண்பர்களே, செவி வழி தகவல் தான், அவர்கிட்ட வயலின் கற்றுக்கிட ஆரம்பித்த அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இசை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மனநிலை சரியாகி ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞனாக உருவானான்னு நம்ம அந்த செய்தியை வாசிக்கிறோம், நம்ம புத்தகங்களில் வாசிக்கிறோம். அப்போ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணக்காரர் மலைக்கோட்டை கோவிந்தசாமி ஐயாவை கூப்பிட்டு, ஐயா என் பையன் மனநிலை சரியில்லாமல் இருந்தான், அவனை சரியான ஒரு மனிதனாக்கி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க நான் தரேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மலைக்கோட்டை கோவிந்தசாமி ஐயா சொன்னாரான், பணமெல்லாம் வேணாங்க, எனக்கு பணமாக பெருசு, என்னுடைய இசையை கேட்டு நான் வாசித்த இந்த அரும்பாலை பண்ணை கேட்டு என்கிட்ட இசை கற்றுக்கிட்டு உங்கள் பையன் சரியாயிட்டான் பாருங்க, அதுவே எனக்கு மிகப்பெரிய ஊதியம், என்ன பணம், எனக்கு பணம் பெருசா அப்படின்னு நானா. அப்போ அரும்பாலைங்கிற பண் என்ன செஞ்சிருக்கு, ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு இசைக்கலைஞனை, ஒரு சாதாரண மாணவனை இசைக்கலைஞனாக மாற்றிருக்கு. அப்படின்னா அந்த அரும்பாலை பண்ணில் தான் கல்யாண வீடுகளில் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், மாலை மாற்றினோன்னு ஒரு பாட்டு பாடுவோம், மாலை மாற்றினோன்னு மணமகனும் மாலை மாற்றினோன்னு ஒரு பாட்டு பாடுவோம். எப்படி